Hi viewers, welcome to Dindigul Dhool Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது மண் சட்டியில செய்யற மட்டன் பிரியாணி. பார்க்கலாமா எப்படி செய்யறோம்னு சொல்லிட்டு முழுக்க நம்ம இந்த வாட்டி மண் சட்டியே யூஸ் பண்றோம். மட்டன் 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ மட்டன் போட்டு மண் சட்டியில சூப்பரா ஒரு மட்டன் பிரியாணி செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் முதல்ல சீரக சம்பா அரிசியை நல்லா 3 தடவை கழுவி களைஞ்சு ஃபில்டர் பண்ணிட்டேன். வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் இந்த சட்டிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு அந்த தண்ணி மட்டும் மேலாப்பில் இம்மஸ் ஆகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நான் சீரக சம்பா அரிசியை ஊற வச்சுட்டேன். அப்புறமா 1/2 கிலோ மட்டனில் நல்லா ஜவ்வெல்லாம் போகிற மாதிரி நீட்டாக எல்லாத்தையும் கழுவி அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் புளிச்ச தயிர் ஒரு 1/2 டம்ளர் தயிரை போட்டு அதையும் ஒரு மண் பாத்திரத்தில் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுட்டேன். இதையும் ஒரு 1/2 hour 1/2 மணி நேரம் ஊற வைக்கிறேன். இந்த கறியையும் நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரிசியும் கறியும் தனித்தனியாக 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போது நான் ஒரு 1 லிட்டர் அளவு தண்ணி, அதாவது 1/2 கிலோ அப்படின்னு சொன்னால் இந்த அரிசி ஒரு 2.5 டம்ளர் அரிசின்னு வச்சுக்கோங்களேன். இது 5லேருந்து ஒரு 6 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த பாத்திரத்தில் முதல்ல ஓப்பனில் நல்லா கொதிக்க விட்றேன். இந்த சைடு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்னொரு மண் சட்டி. இந்த மண் சட்டி அடுப்பில் வச்சதுனால இப்படி கறியாக இருக்குது, அதாவது விறகடுப்பில் வச்சதுனால. மற்றபடி சூப்பரான மண் சட்டி. இந்த மண் சட்டியில் நான் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு இதில் இஞ்சி பூண்டை போட்டு கறியோட வணக்க போகிறேன். அந்த 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு இருக்கு இல்லையா, அந்த இஞ்சி பூண்டோட நான் இந்த 1/2 கிலோ கறியை என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கழுவி தண்ணியை நல்லா இருத்துட்டு நான் இந்த மண் சட்டியிலையே போட்டு நல்லா ஹையில் வச்சு வேக விடுறேன். வேறு எதுவுமே போடல. நான் கடலெண்ணெய், அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அந்த இஞ்சி பூண்டு எண்ணெயில் ஒரு கொதித்த உடனேயே இந்த 1/2 கிலோ கறி நம்ம தயிரை நல்லா கழுவிடணும். தயிர் ஊறுறதுக்கு மட்டும்தான், அதை எதுவும் நம்ம அப்படியே போட்டுறக்கூடாது. நம்ம ஏன் இந்த கறியை இப்படி வேக விடுறோம் பிரியாணிக்கு அப்படின்னா, இதே சிக்கன் பிரியாணினா நம்ம சிக்கனை டைரெக்டாக போட்டாலே அது நல்லா சூப்பராக வெந்துடும். ஆனால் மட்டன் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால நம்ம பிரியாணி செய்யும்போது பிரியாணி ஒரு பக்கம் பண்ணிகிட்டே இருப்போம், கறி ஒரு பக்கம் இஞ்சி பூண்டில் வெந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம மற்ற தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கலாம். நம்ம செய்ய போகிற 1/2 கிலோ பிரியாணிக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கறிப்பூ, ஒரு கல்பாசி, பிரியாணி இலை, இதெல்லாம் நல்லா தாராளமாக நம்ம போட்டோம் அப்படின்னா தான் பிரியாணி வாசனை சூப்பராக இருக்கும். நான் ஒரு 100 கிராமுக்கு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் காமிச்ச பொருள் எல்லாத்தையுமே எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். கூடயே புதினாவை நல்லா ஒரு கட்டு புதினாவை நம்ம கிள்ளி எடுத்து வச்சுக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம தண்ணியில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் கல்லுப்பு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த கல்லுப்பு மண் சட்டி இதெல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் சாப்பிடாத அளவுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் இப்போ கல்லுப்பை போட்டுட்டேன். சரிங்களா? இப்போது நல்லா கொதிக்கிற இந்த தண்ணியில் நான் இந்த ஊற வச்ச அரிசியை எடுத்து போட போகிறேன். நல்லா தண்ணி தலை கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சட்டியில் ஊறிட்டு இருக்கு இல்லையா, இந்த அரிசியை போட்டுடுறோம். போட்டு நல்லா கொதித்த பின்னாடி இந்த கஞ்சியை வடிகட்டி வச்சுக்கிறோம். அதாவது பாஸ்மதி ரைஸ் எல்லாம் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம செய்ய போகிறோம். அப்போ தான் நமக்கு பிரியாணியில் அரிசி விதையாக சூப்பராக இருக்கும், குலையாமல் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ புதினா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், நம்ம கடையில் வாங்கும்போது இது நிறைய பேத்துக்கு தெரியாது. இது ஹைப்ரிட் புதினா, ரொம்ப நீட்டமாக இருக்கும், வாசனை அந்தளவுக்கு இருக்காது. இதுதான் நாட்டு புதினா, சின்னதாக இருக்கும், இலையும் சின்னதாக இருக்கும், வாசனை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம செய்ய போகிற பிரியாணிக்கு நம்ம இந்த நாட்டு புதினாவை தான் யூஸ் பண்ணுறோம். கறியில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சிருச்சு. நம்ம அந்த தண்ணி நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலை. நம்ம போட்டப்போ இந்த கறியிலேருந்து வந்த தண்ணியெல்லாம் நேரம் ஆக நான் கொஞ்சம் சிம் ஹை மாற்றி வச்சுட்டே இருக்கேன். இப்போ தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆகிக்கிட்டே இருக்குது, நல்லா வெந்துக்கிட்டே இருக்குது.
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மட்டனில் மஞ்சள் தூள் போட்டால் மஞ்சள் தூள் கலர் வந்துடும். இருந்தாலும் நம்ம அந்த ஒரு மட்டனோட ரா ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஜீரகத்தூள் போடுறோம். உப்பு பிடிக்கிறதுக்காக வேண்டி உப்பு போடுறோம். இது வந்து கல்லுப்பை நான் வந்து இடித்து வச்சுருக்கேன், அதாவது மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த உப்பை போட்டுக்கிறேன். ஜீரகத்தூள், பிரியாணிக்கு நீங்கள் ஜீரகத்தூள் எவ்வளோ சேர்த்தாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆயிலில் வெறும் மட்டனை போட்டு ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துருச்சு. இஞ்சி பூண்டு வந்து நல்லா இதோட சேர்ந்துருச்சு, பச்சை வடையும் போயிடுச்சு. நான் இன்னமும் இதை வந்து அப்படியே மண் சட்டியில் ஹீட்லேயே தான் வச்சுட்டு இருக்கேன், வெந்துட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி மெஷ் இருக்கு இல்லையா, இந்த மெஷ்ஷில் வந்து அப்படியே இந்த சாப்பாடை போட்டோன்னா கஞ்சி கீழே தனியாக போயிடும். நம்ம வந்து சாப்பாடை தனியாக ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடியில் நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த மெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா கஞ்சி எல்லாமே தானே கீழே இறங்கிடும். இந்த கறியில் வந்து நான் பிச்சு லைட்டாக வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தப்ப கிட்டத்தட்ட 50% வெந்துருச்சு. உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு, இது பிடிக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, அடுப்புலேயே இருக்குது, பட் அப்படியே ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் தண்ணியை தெளித்து விட்டுக்கிறேன். இப்படி இருக்க ஸ்டேஜில் நீங்கள் அந்த பிரியாணியோட இதை போட்டு மசால் வேக வச்சிங்க அப்படின்னு சொன்னால் பர்ஃபெக்டாக எல்லாம் வெந்துடும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து இது ஆன்லேயே தான் இருக்குது. நெய் நல்லா பிடிக்குங்கிறவங்க இதுலேயே நல்லெண்ணெய் கடலெண்ணெயோட வந்து நெய்யும் ஊற்றிக்கலாம் இந்த கறி வேகிறதோடையே. இப்போ நம்ம இந்த சைடு வந்து சட்டியை வச்சுட்டோம். சட்டி நல்லா சூடாக விடக்கூடாது. ரொம்ப மண் சட்டியை எப்பயுமே வெறும் சட்டி சூடாச்சு அப்படின்னு சொன்னாலே வந்து கிராக் விழுந்துடும். அதனால் நம்ம வந்து சட்டியை வச்ச உடனே எண்ணெய் ஊற்றிடலாம். கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன், செக்கு கடலெண்ணெய். இது கூட நான் நெய் சேர்க்க போகிறேன். நெய் உங்கள் குழந்தைங்க எவ்வளோ இஷ்டப்பட்டு சாப்பிடுமோ அதளவுக்கு நெய் ரெண்டும் வந்து கரெக்டாக ஈக்குவல் ஹாஃபாகவும் கடலெண்ணெயும் நெய்யையும் சேர்க்கலாம். அப்படி இல்லாட்டி அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கடலெண்ணெயை நிறையவும், பெரியவங்கள்லாம் சாப்பிட்றாங்கன்னா நெய்யையும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இந்த சைடு கறி நல்லா வெந்துகிட்டே இருக்குது. ரொம்ப பிடிக்கும்போது லைட்டாக தண்ணியை மட்டும் தெளித்து விட்டுக்கிறேன் நான். இது நல்லா வெந்துட்டு இருக்குது. இந்த சைடு வந்து எண்ணெயை வச்சுட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தாளிக்கிறதுக்கு, அதை எல்லாத்தையுமே நான் போடுறேன். இப்போ நான் பெரிய வெங்காயத்தை போட போகிறேன். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது, அதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி போட போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இஞ்சி பூண்டை அதில் போடுறோம். இஞ்சி பூண்டை நல்லா இந்த வெங்காயத்தோடு சேர்த்து பச்சை வடை போக வதக்குறோம் நம்ம. இது வதங்கிட்டு இருக்கட்டும். இங்கே கறியும் நல்லா வதங்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இப்போது 60% வெந்துருச்சு. நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதில் மட்டனையும் இந்த சீரக சம்பா அரிசியையும் நம்ம ஒன்றா சேர்த்து அப்படியே கிளறிடுவோம். இந்த சீரக சம்பா அரிசியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால், அம்மன் மசாலாஸ் எங்களுடைய சொந்த வயலில் விளைஞ்ச இந்த அரிசி எந்த கெமிக்கலுமே போடாமல் இயற்கையான முறையில் வந்து விளைவிக்கப்பட்டது. 100% ஆர்கானிக்கு. இந்த சீரக சம்பா அரிசியும் வந்து நாங்கள் எங்களோட ஸ்டோர்ஸில் வந்து சேல்ஸ் பண்ணுறோம். நீங்கள் ஃபேஸ்புக் பிஸ்னஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஃபுட் ஸ்டோர்ஸ் அப்படின்ற நேமில் எங்களுடைய அம்மன் மசாலாஸும் கிடைக்கும், இந்த சீரக சம்பா அரிசியும் கிடைக்கும். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இயற்கையோட மனத்தை வந்து உங்களால் நிச்சயமாக உணர முடியும். நல்லா வதக்கிட்டே இருக்கும்.
கறி மட்டும் கொஞ்சம் கவனமாக, ஏன்னா மட்டன் பிரியாணி இல்லையா, அதனால் அது நீங்கள் எந்த சிரமமும் பட தேவையில்லை. அது பாட்டுக்கு சைடில் வெந்துட்டுருக்கு. லைட்டாக பிடிக்கும்போது 2 சொட்டு தண்ணி, அவ்வளோதான். இஞ்சி பூண்டு நல்லா சூப்பராக வணங்கிடுச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 2 பச்சை மிளகா, 1 தக்காளி, பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகா, 1 தக்காளி தான் நான் 1/2 கிலோ பிரியாணிக்கு செய்ய போகிறேன். 1/2 கிலோ பிரியாணி அரிசி, 1/2 கிலோ கறிக்கு இந்த ஐட்டம் தான் போட போகிறேன். இந்த அதாவது இந்த தக்காளியும் வந்து நல்லா வணங்கணும். இப்போது இஞ்சி பூண்டோடு சேர்த்து தக்காளியுமே நல்லா வணங்கிருச்சு. நான் இப்போ இதில் என்னென்ன பொடி தூள் போட போகிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம அம்மன் மசாலாஸோட பியூர் மிளகாத்தூள், இது வந்து கரம் மசாலா தூள், இது வந்து சீரகத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன். இந்த கரம் மசாலா நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிடுறேன். பட்டை 2 மடங்கு, சோம்பு போட்டுக்கிட்டேன் நான், கொஞ்சம் சோம்பு, அப்புறம் வந்து ஏலக்காவும் கிராம்பும் 1 மடங்கு. அதாவது 1 கிராம்பு 1 ஏலக்காய் அப்படின்னு சொன்னால் 2 பட்டை கொஞ்சம் சோம்பு, அதை போட்டு நல்லா நீங்கள் தூளாக இடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் கரம் மசாலா தூள். இந்த 3 ஐட்டத்தையும் நான் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட போட்டு நல்லா வணக்க போகிறேன். ஏற்கனவே இங்கே கறி இஞ்சி பூண்டில் வணக்கிற வாசனை வந்து சூப்பராக வந்துட்டு இருக்குது. அது கூடவே இப்போது நம்ம இந்த கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் வணக்க இப்போவே பாதி பிரியாணியோட வாசனை வந்துருச்சு. இது எல்லாமே நல்லா ஒன்றா கூடி வணக்கிக்கிறோம். ரொம்ப எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் கூட சுற்றிலும் எண்ணெயோ நெய்யோ ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மட்டன் இருக்கு இல்லையா, இதை கம்ப்ளீட்டாக எடுத்து இந்த சட்டியில் போட போகிறேன். அதுக்கப்புறமா அதில் இருக்கிற அந்த மசால் மற்ற எல்லாத்தையுமே இந்த தயிர், ஆக்சுவலாக தயிரை டைரெக்டாக ஊற்றணும். நான் இதில் வந்து நிறையா மசாலா ஒட்டிக்கிறதுனால இந்த தயிர் அதில் போட்டு நல்லா வலித்து எல்லாத்தையும் ஒரே சட்டியில் மாற்ற போகிறேன். எல்லா மட்டனையும் வந்து அப்படியே இதில் மாற்றிட்டு லேசாக தண்ணியை போட்டு ரின்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ தயிரையும் இதில் கொஞ்சம் ஊற்றிருக்கேன், ஃப்ரெஷ்ஷான தயிர். இந்த தயிர் நம்ம எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ தான் பிரியாணி ஒன்றோட ஒன்று சேராமல் நல்லா டேஸ்ட்டாக தனித்தனியாக இருக்கும். பிரியாணி சாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உப்பு பத்தாட்டி நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க சீரக சம்பா ரைஸ் இருக்கு இல்லையா, இதை இதில் அப்படியே போட்டு ஃபுல்லாக கிளற போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒன்று ஸ்கிப் ஆகிடுச்சு. அது என்ன அப்படின்னு சொன்னால், புதினா. இந்த கிரேவி நல்லா சூப்பராக இருக்கும்போது நம்ம சாப்பாடை போடுறதுக்கு முன்னாடி இந்த புதினாவை போட்டு நல்லா வதக்கிடணும். புதினாவோட கலர் மாறிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரைஸை போடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து இந்த ரைஸ் அப்படி போட்டு கிளறேன். அடியில் இருக்கிறது அப்படியே மேலே எடுத்து பொறுமையாக கிளறேன். நான் போட்டிருக்க அரிசிக்கு வந்து கண்டெய்னர் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்துக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரியான மண் சட்டியை நீங்கள் எடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அப்படி அந்த கிரேவியையும் இந்த ரைஸையும் ஒன்றா கலக்கி ஒரு 2 நிமிஷம் மூடி, ஏன்னா இப்போ 95% இந்த அரிசி வெந்துட்டதுனால ஒரு 5 நிமிஷம் வந்து நான் இந்த மண் சட்டியை மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நான் இந்த மாதிரி மண் சட்டியை வந்து ஒரு கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரியான மூடியை போட்டு மூடி வச்சுருக்கேன். அந்த கிரேவியில் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு இல்லையா, தண்ணி அப்படியே இல்லாட்டியும் நீங்கள் ஒரு 1/4 டம்ளராவது தண்ணி மாதிரி மசாலா இருக்க மாதிரியே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சாப்பாடை போட்டு நல்லா பெரட்டி அப்படியே நீங்கள் இந்த மூடியை போட்டு மூடி ஒரு 5 to 6 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடியாக இருக்கும்.
சும்மா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி நாயுடு பிரியாணி மாதிரி கலரு டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் கொஞ்சம் தயிர் வெங்காயம் கூட தாளிச்சா, அப்படி இல்லைன்னா கறி குழம்பு தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.